இன்று விவாதிக்கப்படுகின்ற இந்த சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு சம்பந்தமான விவாதத்திலே சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே வெகுஜன ஊடகத்துறை அமைச்சின் கீழே இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் குறிப்பாக இந்த முஸ்லீம் சேவை பற்றிய சில விடயங்களை இந்த இடத்திலே கூறலாம் என்று நினைக்கின்றேன். சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இலங்கை வானொலியிலே முஸ்லீம் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வருகின்ற விடயம். அதே போன்று 1950 முஸ்லீம் நிகழ்ச்சிக்கென தனியான நேரம் ஒதுக்கப்பட்டு இன்று காலையிலும் இரவிலும் தனியான ஒரு முஸ்லீம் சேவையாக இயங்கி வருகின்றது. நாட்டிலே முஸ்லீம்களுக்கென பிரத்யேகமான வானொலி இல்லாத நிலையிலே அவர்கள் இந்த இலங்கை வானொலி முஸ்லீம் சேவையிலே அவர்கள் தங்கியிருக்கின்றார்கள். இலங்கை முஸ்லிம்களுக்கான தகவல்கள் முஸ்லிம் சேவை ஊடாகவே பரிமாற்றப்படுகின்றன. குறிப்பாக இந்த பிறை பார்த்தல் தொடர்பான உத்தியபூர்வ அறிவிப்பு உள்ளிட்ட முக்கிய அறிவித்தல்களும் முஸ்லீம்கள் இதனை நம்பியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் சமயம் சமூகம் சார்ந்த அறிவூட்டல் இந்த வானொலியை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். எனினும் அண்மை காலமாக இலங்கை வானொலி முஸ்லீம் சேவை நிகழ்ச்சியை விட வர்த்தக விளம்பரங்களே அதிகம் என்ற குற்றச்சாட்டுக்கள் இன்று மக்கள் மத்தியினால் கொண்டு வரப்படுகின்றது. குறிப்பாக வானொலியை நடாத்தி செல்ல வருமானம் அவசியம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் விளம்பரங்களுக்கென ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு காணப்படுகின்றது. ஆகையால் இந்த நிகழ்ச்சியை விட விளம்பரங்களே அதிகரித்து இருக்கின்ற என்ற ஒரு கவலை இன்று மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. குறிப்பாக ரமலான் மாதத்திலே தொடர்ச்சியாக 40 நிமிடங்கள் விளம்பரங்கள் ஒளிபரப்பப்படுகின்றது என்ற விடயத்திலே பல நேர்கள் எரிச்சல் ஊட்டப்படுவதாகவும் அத்தோடு ரம்லான் மாதத்தினுடைய அந்த கண்ணியம் பாதிக்கப்படுவதாகவும் இன்று குற்றம் சாட்டப்படுகின்றது. ஆகையால் இந்த விடயத்திலே கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்தி இதற்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த வானொலி அதிக லாபத்தை ஈற்றிக்கொண்டு செல்லுகின்ற போதிலும் அங்கிருக்கின்ற முறையான நிர்வாக கட்டமைப்பு இல்லாத ஒரு காரணம் பெரும் குறையாக காணப்படுகின்றது. குறிப்பாக முஸ்லீம் சேவைக்கென தனியான ஒரு பணிப்பாளர் இதுவரை நியமிக்கப்படவில்லை என்ற விடயமும் பல ஊழியர்கள் நிரந்தர நியமனமின்றி சேவையாற்றி வருகின்றார்கள் என்ற விடயமும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே முஸ்லிம் சேவையின் தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த ஊடகத்துறை அமைச்சர் அவர்கள் கவனம் எடுக்க வேண்டும். இதற்கான ஒரு ஆலோசனை குழுவை நியமிக்க வேண்டும். இது தொடர்பான விரிவான பரிந்துரைகளை அடங்கிய ஒரு அறிக்கை கூட கடந்த வாரம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரம் ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபன தலைவரிடம் கையளித்திருக்கின்றது. நான் அந்த கடிதமும் என்னிடம் இருக்கின்றது. அதையும் நான் ஹேண்ட்ஸாட் படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்வதோடு இது விடயமாக விடிவெள்ளி பத்திரிகையில் கூட அதனுடைய ஒரு விளக்கம் வந்திருக்கின்றது. ஆகையால் இந்த முஸ்லீம் மீடியா ஃபோரத்தினுடைய அறிக்கையையும் பத்திரிகை செய்தியையும் ஹேண்ட்ஸாட் படுத்துமாறு கேட்டுக்கொண்டு கௌரவ அமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு இன்று சுகாதாரத்துறை சம்பந்தமான சில விடயங்களும் அதே போன்று எங்களுடைய மாவட்டத்திலே காணப்படுகின்ற சில பிரச்சனைகளையும் இந்த இடத்திலே கூறலாம் என்று நினைக்கின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களும் இருக்கின்றார்கள். திருகோணமலை மாவட்டத்திலே 11 பிரதேச செயல பிரிவுகள் காணப்படுகின்றன. இங்கு பொது வைத்தியசாலை, தள வைத்தியசாலை, மாவட்ட வைத்தியசாலைகள், பிரதேச வைத்தியசாலை, கிராமிய வைத்தியசாலை, ஆரம்ப மருத்துவ சிகிச்சை நிலையம் என்பன காணப்படுகின்றன. குறிப்பாக திருகோணமலையிலே பொது வைத்தியசாலையாக கந்தலாய் தள வைத்தியசாலையும் திருகோணமலை வைத்தியசாலையும் மத்திய அரசாங்கத்தின் கீழே இயங்குகின்ற வைத்தியசாலைகள். ஏனைய அனைத்து வைத்தியசாலைகளும் மாகாண சபையினால் முன்னெடுக்கப்படுகின்ற வைத்தியசாலைகளாக காணப்படுகின்றது. அதே போன்றுதான் திருகோணமலை மாவட்டத்திலே இந்த சிறுநீரக நோயாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக பதவி சிரிப்புற, கோமரங்கடவள, மொரவெவ, கிண்ணியா பிரதேசங்களிலே இவை அதிகரித்து வருகின்றன. அந்த அடிப்படையிலே பதவி சிரிப்புற வைத்தியசாலையிலே கௌரவ அமைச்சர் அவர்களே கடமையாற்றும் அநேகமான வைத்தியர்கள் தாதிகள் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் அவர்களுக்கான அந்த தங்குமிட வசதி இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்றது. அதாவது குவார்ட்டர்ஸ் தேவைப்பாடுகள் அந்த இடங்களிலே காணப்படுகின்றது. இங்கு புதிதாக குவார்ட்டர்ஸ் கட்டுவதற்கான நடவடிக்கைகளையும் அமைச்சின் மூலமாக முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே சொல்லிக் கொள்வதோடு இது போன்று திருகோணமலை மாவட்டத்திலே அதிக சிறுநீரக நோயாளிகள் காணப்படுகின்ற பிரதேசமாக பதவி சிறப்புற பிரதேசம் காணப்படுகின்றது. இங்கு சிறுநீரக வார்டுக்குரிய கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு இதுவரையும் அது திறந்து வைக்கப்படாமல் காணப்படுகின்றன. அதன் காரணமாக
காரணமாக அங்கிருக்கின்ற சிறுநீரக நோயாளர்கள் ரத்தம் சுத்திகரிப்பு, அதாவது இந்த டயாலிசிஸ் செய்வதற்காக 20 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்ற அனுராதபுர பதவி வைத்தியசாலைக்கோ அல்லது வவுனியா வைத்தியசாலைக்கோ அல்லது 70 கிலோமீட்டராக இருக்கின்ற திருகோணமலை வைத்தியசாலைக்கோ வர வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. எனவே விரைவாக இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற சிறுநீரக நோயாளிக்குரிய இந்த வார்டினை திறப்பதற்கான நடவடிக்கைகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு, இங்கு ஒரே ஒரு மருத்துவ கலவையாளர் மாத்திரம்தான் கடமையாற்றுகின்றார். அவர் லீவு எடுத்தால் அங்கிருக்கின்ற ஒரு சிற்றூழியர் அந்த மருந்துகளை வழங்குகின்ற விடயத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். அதே போன்றுதான் இந்த பிரதேசத்திலே போக்குவரத்து வசதிகள் குறைந்த இடமாகவும், அதே போன்று இங்குள்ள பிரதேசத்திலே வைத்தியர்களினை, அதாவது இந்த பிரதேசத்திலே மக்கள் கஷ்ட நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் இந்த முடியுமாக இருந்தால் இந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்தி அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொள்ள முடியுமாக இருந்தால் உண்மையிலே ஒரு சிறந்த விடயமாக காணப்படும். அதே போன்றுதான் இந்த கோமரம் கடவள பிரதேச வைத்தியசாலையில் கூட ஆளணி பற்றாக்குறைகளும் மருந்து தட்டுப்பாடுகள் என்பன காணப்படுகின்றது. அவற்றையும் நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு காணப்படுகின்றது. அதே போன்று அங்கிருக்கின்ற வைத்தியசாலைகளையும் தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் நினைக்கின்றேன் அங்கு பின்தள்ளப்பட்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு செய்கின்ற ஒரு சிறந்த சேவையாக காணப்படும். அதே போன்றுதான் சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இந்த புல்மோட்டை வைத்தியசாலையிலே சுமார் 25,000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு வைத்தியசாலையாகும். இந்த வைத்தியசாலை கடந்த காலங்களிலே தல வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டாலும் இதுவரைக்கும் அதற்கான பௌதீக தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்யப்படவில்லை. வெறுமேனும் அந்த பெயர் பலகையிலே மாத்திரம்தான் தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் இங்கு ஒரு MS ஒருவர் நியமிக்கப்பட வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. 12 வைத்தியர்கள் இருக்க வேண்டியமான இடத்திலே 3 பேர் மாத்திரம்தான் இருக்கின்றார்கள். 25 தாதிகள் இருக்க வேண்டிய இடத்திலே 17 பேர்கள் இருக்கின்றார்கள். சிற்றூழியர் 30 பேர் இருக்க வேண்டிய இடத்திலே 16 பேர்கள் தான் இருக்கின்றார்கள். அதே போன்று பல்வேறு வைத்தியர், MLT, மருத்துவ கலவை, DO, MSO போன்றவர்களுடைய பற்றாக்குறையும் இந்த புல்மோட்டை வைத்தியசாலையிலே கூடுதலாக காணப்படுகின்றது. ஆகையால் அந்த வைத்தியசாலையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மேலதிக செய்திகளுக்காக எமது YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.